ஜெர்மனியில் நோய் விடுப்பு விதிகள் குறித்து ஒரு விவாதம் ஆரம்பித்துள்ளது. நோய் விடுப்பின் முதல் நாளில் தொழிலாளர்கள் ஊதியம் பெறக்கூடாது என ஜெர்மன் தொழில் வழங்குனர் சங்கங்களுக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரெய்னர் டல்கர் பரிந்துரைத்துள்ளார். இது குறுகிய கால விடுமுறையை குறைக்கவும் போலி நோய் விடுப்பு எடுப்பதை தடுக்கவும் உதவும் என அவர் தெரிவித்தார். காத்திருப்பு நாள் என்ற புதிய முறையை அவர் முன்மொழிந்துள்ளார். இதன்படி ஊழியர்கள் நோய்வாய்ப்பட்ட இரண்டாவது நாளிலிருந்து மட்டுமே அந்த நாளுக்கான ஊதியத்தை நிறுவனங்கள் வழங்க ஆரம்பிக்கும். ஊதியத்தை இழந்த முதல் நாளை பின்னர் மொத்த விடுப்பு காலத்தில் சேர்க்கலாம். இது தேவையற்ற ஒரு நாள் நோய்வாய்ப்பட்ட விடுப்புகளை குறைக்கக்கூடும் என்று தொழில் வழங்குநர்கள் நினைக்கின்றனர். இருப்பினும் பல அரசியல்வாதிகள் இந்த யோசனையை கடுமையாக விமர்சித்துள்ளனர். தொழில் வழங்குநர்கள் நியாயமற்ற முறையில் ஊழியர்களை குற்றம் சுமத்துவதாக அவர்கள் கூறினர். ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களும் இந்த திட்டத்தை எதிர்த்துள்ளனர். இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் கூட்டாட்சி புள்ளி விவர அலுவலகத்தின்படி சமீபத்திய ஆண்டுகளில் நோய் விடுப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் தொழிலாளர்கள் சராசரியாக சுமார் 14.8 நாட்கள் விடுமுறையை எடுத்துள்ளனர். இந்நிலையில் நோய் விடுப்பு ஊதியத்தை குறைப்பதற்கு பதிலாக அதிக நோய் விகிதங்களுக்கான உண்மையான காரணங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.